நாராயணாய. ஆலயம் செல்வீர் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது வாழ்நாளில் ஒரு முறையேனும் கட்டாயம் சென்று தரிசிக்க வேண்டிய மிருகசீரிட நட்சத்திர பரிகார கோவிலை பத்தி தான் எனக்கு நம்ம பார்க்க போறோம். அதோடு நாகதோஷம், பட்சி தோஷம், தோல் நோய் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களும், பிரிந்த குடும்பத்தினர்கள் ஒன்று சேரவும், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், குழந்தைகளுக்கு ஏற்படும் தொந்தரவுகள் நீங்கவும் வந்து வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான பரிகார திருத்தலமாகவும் இது உள்ளது. திருவாரூர் மாவட்டம் என்கண் என்னும் இடத்தில் அமைந்திருக்கும் ஆதிநாராயண பெருமாள் திருக்கோயில்தான் அந்த சக்தி வாய்ந்த திருத்தலம். மிகவும் பழமையான இந்த திருத்தலத்தின் தல வரலாறு, கோவிலின் அமைப்பு, சிறப்புக்கள், வேண்டுதல்கள், திருவிழாக்கள், வழித்தடம் மற்றும் கோவில் திறந்திருக்கும் நேரம் பற்றி நாம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு. எனவே இந்த பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலில் இந்த திருக்கோயிலின் புராண மேற்கோளினை பார்க்கலாம். முற்காலத்தில் வன்னி மர காடாக இருந்த இந்த தலத்தில் பிருகு முனிவர் ஸ்ரீமன் நாராயணனின் அருள் வேண்டி கடும் தவம் இருந்தார். அந்த சமயம் இந்த வனத்தின் வழியாக சோழ மன்னன் ஒருவன் தன் படைகளுடன் பெரும் குரல் எழுப்பியபடி சிங்கத்தை வேட்டையாட வந்தான். அப்போது அவன் எழுப்பிய சப்தத்தினால் பிருகு முனிவரின் கடும் தவம் கலைந்தது. இதனால் சினம் கொண்ட முனிவர் சோழ அரசனை நோக்கி, முனிவர்கள் தவம் செய்யும் இந்த வனத்தில் சிங்கத்தை வேட்டையாட வந்து என் தவத்தினை நீ கலைத்ததினால் இந்த கணம் முதல் நீ சிங்கமுகத்துடன் அலைவாய் என சாபமிட்டார். உடனே அரசனின் முகம் சிங்கமுகமாக மாறிவிடுகிறது. உடனே சோழ மன்னன் தனது இந்த பெரும் தவறினை உணர்ந்து பிருகு முனிவரிடம் தனக்கு சாப விமோசனம் அளிக்கும்படி வேண்டி மன்றாடினான். அப்போது மனமிறங்கிய முனிவர் தைப்பூச திருநாளில் விருத்த காவேரி என அழைக்கப்படும் வெற்றாற்றில் நீராடி மிருகசீரிட நட்சத்திரத்திற்குரிய இந்த தலத்தில் அமர்ந்து பெருமாளை நோக்கி தவமிருந்து வழிபடு. அப்போது பெருமாள் கருடன் மீது அமர்ந்து காட்சி தருவார். அதோடு அவருடன் மயில் மீது அமர்ந்த முருகனும் காட்சி தர உனக்கு இந்த சாபமானது விலகி உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்றார். அதன் பின்னர் பெருமாளுக்கு சிம்ம, ரிஷப, மயூர, அன்ன, மேஷ வாகனாதிகள் உட்பட 108 வாகனங்கள் அமைத்து பெருவிழா ஒன்றினை நீ நடத்த வேண்டும். அப்போதுதான் உனது சாபம் முழுவதுமாக விலகும் என்றார். அதன்படியே சோழ மன்னனும் பெருமாளை நினைத்து மனமுருகி தலத்தில் வழிபட்டு வந்தான். சோழ மன்னனின் வேண்டுதலுக்கு செவிசாய்க்கும் விதத்தில் பெருமாள் கருட வாகனத்தில் வந்து காட்சி தந்து அருள் புரிந்தார். அதே போல முருகப்பெருமானும் மயில் மீது அமர்ந்து சோழ மன்னனுக்கு காட்சி தந்து அருள் புரிந்தார். அதன் மூலம் மன்னனின் சிங்கமுகம் மாறி தன் பழைய நிலையை அடைந்தான். பெருமாள் கருட வாகனத்தில் தனக்கு காட்சி கொடுத்த அதே அமைப்பில் சோழ மன்னன் பெருமாளுக்கு இங்கே கோயில் எழுப்பியுள்ளார். எனவேதான் இங்கே கருவறையில் வீற்றிருக்கும் மூலவர் பெருமாள் கருட வாகனத்தில் அமர்ந்த நிலையில் நித்திய கருட சேவையாக பக்தர்களுக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறார். அதே போல இந்த திருக்கோவிலுக்கு அருகிலேயே தனி கோயில் கொண்டிருக்கும் முருகப்பெருமானும் காட்சியளிக்கிறார். மிருகமுகம் கொண்ட மன்னனின் சாபம் இங்கு நீங்கியதாலும், மிருகசீரிட நட்சத்திர தலம் என்பதனாலும் மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய சக்தி வாய்ந்த பரிகார தலமாகவும் இந்த திருத்தலம் உள்ளது. அது மட்டுமல்லாது மிருகண்டு மகரிஷி இத்தல பெருமாளை இன்றளவும் தினமும் அருபரூப வடிவில் வந்து வழிபட்டு விட்டு செல்வதாகவும் கூறப்படுகிறது. அடுத்ததா இந்த திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த திருக்கோயிலின் அமைப்பானது மிகவும் சிறிய 2 நிலை ராஜகோபுரத்துடன் காட்சியளிக்கிறது. ராஜகோபுரத்தினை கடந்து ஆலயத்தினுள் சென்றால் பிருகு முனிவர் மற்றும் சோழ மன்னன் ஆகிய இருவருக்கும் கருடன் மீது அமர்ந்து வந்த பெருமாள் மற்றும் மயில் வாகனத்தில் வந்த முருகப்பெருமான் ஆகியோர் அருளாசி தந்த அந்த அற்புத காட்சி ஓவியமாக உள்ளது. பொதுவாக பிற கோவில்களில் பெருமாள் நின்ற நிலையிலோ, அமர்ந்த நிலையிலோ அல்லது சயன நிலையிலோ காட்சியளிப்பது வழக்கமான ஒன்று. அதோடு அவரின் எதிரிலோ அல்லது அருகிலோ கருடாழ்வார் இருப்பார். திருவிழா காலங்களில் மட்டும் கருடன் மீது எழுந்தருளி பெருமாள் சேவை சாதிப்பார். ஆனால் இந்த திருத்தலத்தில் மட்டும் கருடன் மீது அமர்ந்த கோலத்தில் பெருமாள் அருள்பாலிக்கிறார். இது போன்ற அமைப்பினை நாம் காண்பது அரிதிலும் அரிது. எப்போதும் பெருமாளின் நித்திய கருட சேவையினை நாம் இங்கு தரிசிக்கலாம்.
கருட பகவானும் பெருமாளும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டிருப்பது தனி சிறப்பம்சமாகும். அதோடு மூலவர் தனித்தும் உற்சவரான ஆதிநாராயண பெருமாள் பிரயோக சக்கரம் ஏந்தி ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள்பாலிக்கிறார். இந்த திருக்கோயிலில் துணை தெய்வங்களாக நர்த்தன விநாயகர், அனுமன் மற்றும் கருடன் ஆகியோர் காட்சி அளிக்கின்றனர். அடுத்ததா இந்த திருக்கோயிலின் வரலாற்றையும் அதன் சிறப்புகளையும் இந்த கோயிலின் ராஜு பட்டாச்சாரியார் அவர்கள் நம்மோடு பகிர்ந்துள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். ஸ்ரீ பூமி நீலா சமேத ஆதிநாராயண பெருமாள் திருவாரூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில், மொகந்தனூர்லேருந்து 1/2 கிலோமீட்டரில் எழுந்தருளிருக்கிறார். இங்கே என்ன பெரிய விசேஷம் சொன்னால், மூலவர் பகவான் ஆதிநாராயணன் நித்திய கருட சேர்வையிலே இருக்கார். மிருகண்ட மகரிஷிக்கு சாப விமோசனம் தீர்த்தஸ்தலம், மிருகசீருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திர திருக்கோவில் இது. இந்த ஊரானது சுமார் 1800 வருடங்களுக்கு முன்பு சமீபனம் என்கிற ஊர் வன்னிமர காடா இருந்திருக்கு. பிருகுமுனிவர்ங்கிற மகரிஷி இங்க தவம் பண்ணியிருக்கார் பெருமாளை பார்க்கறதுக்கு. அப்படி தவம் பண்ணும்போது சோழ அரசரோட ஆட்சி காலம், சோழ அரசர் சிங்கத்தை வேட்டையாட தன் குதிரைப்படைகளோடு வந்ததாகவும், அதனுடைய சத்தம் கேட்டு பிருகுமுனிவருடைய தவம் களையப்பெற்றது. தவம் களையப்பெற்ற பிருகுமுனிவர் அரசரை பார்த்து சிங்க முகத்தோடு அலையக்கடைவாய் அப்படின்னு சாபமிட்டார். நான் அரசராச்சே, என் சாபத்தை விமோசனம் தரணும்னு பிரார்த்திக்கவே விருதக்காவேரி அப்படிங்கிற வெட்டாற்றில் ஸ்நானம் செய்து தைப்பூச திருநாள் பௌர்ணமி அன்னைக்கு மோட்சம் கிடைக்குன்னு சொன்னார். அவ்வாறே அரசர் செய்ய பெருமாளே வைகுண்டத்திலேருந்து கருடவாகனத்தில் தோன்றி முருகபெருமான் மயில் வாகனத்தில் வன்னி மரத்தடியில் காட்சி கொடுத்ததாக வரலாறு சொல்லப்பட்டுள்ளது. மிருகண்ட மகரிஷிக்கு சாப விமோசனம் தீர்த்தஸ்தலம், மிருகசீருஷா நட்சத்திரம் சொல்லக்கூடிய நட்சத்திர திருக்கோவில். மார்புல மகாலட்சுமி தனித்தாயார் சன்னதி கிடையாது. வருடா வருடம் பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடக்கும். புத்திர சோக காமன்ய காருண்யம். இந்த கோவிலில் பிரார்த்தனை பண்ணிட்டு குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு அத்தனை பேருக்குமே அந்த பலன் கிடைச்சிருக்கு. திருமண தடை, விவாக அதிருப்தி, புத்தி சரியில்லாமல் இருக்கக்கூடிய பேதக தியானம் சர்வமங்களரோபண சிவோ, எதை பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அதை அவருக்கு அப்படியே கொடுப்பாருங்க. தாயார் சன்னதி கிடையாது, மார்புல மட்டும்தான் மகாலட்சுமி. பிரார்த்தனை ஸ்தலம், என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அந்த காரியத்தை பண்ணி கொடுப்பார். அதனால இந்த ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாள் சன்னதியில எல்லாரும் பெருமாளுடைய திருவருள் பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். ராஜு பட்டாச்சாரியார் என்கண். அடுத்ததா இந்த திருக்கோவிலில் நம் வேண்டுதலுக்கு கிடைக்கும் பலன்களை பற்றி பார்க்கலாம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தமது வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய மிருகசீரிட நட்சத்திர பரிகார திருக்கோவில் இது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது பிறந்த நட்சத்திர நாளில் இத்தல பெருமாளை வழிபாடு செய்தால் வாழ்வில் ஏற்படும் தோஷங்கள் யாவும் விலக கருட வாகனத்தில் பெருமாள் தோன்றி அவர்களை காப்பார் என்பது ஐதீகம். அதோடு நாகதோஷத்தினாலும் பட்சி தோஷத்தினாலும் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கும் மூலவரை பௌர்ணமி அன்று வழிபட்டால் அவர்களின் தோஷமானது நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை. மேலும் தோல் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களும் எதிரிகளால் ஏற்படும் பிரச்சனைகள் விலகவும், பிரிந்த குடும்பத்தினர்கள் ஒன்று சேரவும், மனநிலை பாதிக்கப்பட்டவர்களும் இந்த திருத்தலத்திற்கு வழிபட்டால் அவர்களின் பாதிப்புகள் விலகி வாழ்வில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். அதோடு நீண்ட நாட்களாக திருமணத்தடை உள்ளவர்கள் இந்த திருத்தலத்திற்கு வழிபடுவதன் மூலம் விரைவில் திருமணம் நடைபெறும். அதோடு பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறாதவர்கள் இங்கு வழிபட்டால் குழந்தை பாக்கியம் விரைவில் உண்டாகும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமல்லாது குழந்தைகளுக்கு ஏற்படும் தொந்தரவுகள் நீங்கவும் இந்த தலத்திற்கு வழிபடுகின்றனர். ஆதிநாராயண பெருமாளுக்கு அரளியால் அர்ச்சனை செய்து விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து வந்தால் கண் தொடர்பான நோய்கள் விலகும் என்பது நம்பிக்கை. இந்த திருத்தலத்தின் பெருமாளின் பலிபீடத்தையும் சேர்த்து 2 முறை வலம் வந்தால் விரும்பியவை நிகழும்.
4 முறை வலம் வந்தால் காரிய சித்தி உண்டாகும். 8 முறை வலம் வந்தால் மன நிம்மதி கிட்டும். 12 முறை வலம் வந்தால் சந்ததி விருத்தியாகும். 16 முறை வலம் வந்தால் ஆயுள் விருத்தியாகும். 24 முறை வலம் வந்தால் செல்வம் கிட்டும். 28 முறை வலம் வந்தால் கல்வியும் ஞானமும் உண்டாகும். 32 முறை வலம் வந்தால் கவலைகள் நீங்கி அனைத்து வளமும் உண்டாகும் என்பது ஐதீகம். அடுத்து இவ்வாலயத்தில் நடைபெறும் விழாக்களை பற்றி பார்க்கலாம். இந்த திருத்தலத்தில் வைகுண்ட ஏகாதசி, கருட பஞ்சமி, ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் ஸ்ரீ ராமநவமி ஆகியவை மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த திருத்தல இறைவனுக்கு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் திருமஞ்சனம் செய்து வழிபடுவது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது. அடுத்ததா இந்த திருக்கோவிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம். திருவாரூரில் இருந்து திருக்கண்ணைமங்கை, வடகண்டம், ஐயம்பேட்டை வழியாக சுமார் 15 கிலோமீட்டர் பயணித்தால் இத்தலத்தை அடையலாம். மேலும் கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோவில், திருச்சேரை, கொடைவாசல் வழியாக சுமார் 28 கிலோமீட்டர் பயணித்தாலும் இந்த எண்கண் ஆதிநாராயண பெருமாள் திருக்கோயிலினை நாம் அடையலாம். கும்பகோணத்திலிருந்து செல்வதாக இருந்தால் இந்த திருக்கோயில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்து எளிதாக வந்து செல்லும் வகையில் பேருந்து வசதிகளும் தனியார் வாடகை கார் மற்றும் ஆட்டோ வசதியும் உள்ளது. இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம். வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம். அடுத்ததா இந்த திருக்கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம். பெரும்பாலான கோயில்கள் அதிகாலை பொழுது, அந்தி சாயும் பொழுது என 2 வேளைகளிலும் நடை திறக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்படுவது வழக்கம். ஆனால் எண்கண் அருள்மிகு ஆதிநாராயண பெருமாள் கோவில் நடையானது மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை மட்டுமே நடை திறந்திருக்கும். அதற்கு ஏற்றவாறு சரியான திட்டமிடலுடன் இத்தலத்திற்கு செல்லுமாறு நாங்கள் அன்பர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம் ஆலயம் செல்வீர் அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது. இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் திருவாரூர் மாவட்டம் எண்கண் என்னும் ஊரில் அமைந்திருக்கும் ஆதிநாராயண பெருமாளின் பேரருள் நிச்சயம் உண்டு. இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி. இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டும் இல்லாம மறக்காம பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க. அப்போதுதான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணாய.